தாய்மை என்பது ஒவ்வொரு பெண்ணின் கனவு. கருத்தரிக்க முடியாதவர்கள் வாடகை தாய் மற்றும் ஐவிஎஃப் போன்ற பல்வேறு மருத்துவ நடைமுறைகளை முயற்சிக்கின்றனர். இப்படி பலரது கனவாக இருக்கும் குழந்தையை கனவிலேயே கணவனால் பெற்றெடுத்துள்ளார் வட இந்திய பெண் ஒருவர். இந்த பெண்ணின் கணவர் இறந்து 11 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இவருக்கு 9 மாத குழந்தை ஒன்று உள்ளது. அது குறித்து தனியார் ஊடகத்திற்கு அப்பெண் பேட்டி அளித்துள்ளார். அப்போது கணவர் இறந்து 11 ஆண்டுகள் ஆகிறது, பிறகு இந்த குழந்தை எப்படி வந்தது என்று நெறியாளர் கேள்வி கேட்கிறார். அதற்கு, எனக்கு தெரியல, ஆனா என் கணவர் அடிக்கடி கனவுல வருவார் என்று அப்பெண் பதிலளித்தார். உடனே கனவில் வரும் கணவர் என்னென்ன செய்கிறார் என்று அந்த நெறியாளர் கேட்க, உண்ண உணவு கேட்பார், செல்லமாக சண்டை போடுவார், 2 பேரும் சேர்ந்து தூங்குவோம் என்று அப்பெண் கூற நெறியாளரே ஷாக்காகிவிட்டார். தொடர்ந்து நெறியாளரும் துருவி துருவி கேள்வி கேட்டபோது, எப்படி இந்த குழந்தையின் வயிற்றுக்குள் வந்ததென்றே எனக்கு தெரியாது என்று அப்பாவியாக அப்பெண் பதில் கூறியதோடு, இது யாருடைய குழந்தை என்று தெரியவில்லை என்றும், யாருடனும் தான் உறவில் இல்லை, இருந்தாலும் எப்படி இந்த குழந்தை பிறந்தது என்றே தனக்கு தெரியவே இல்லை என்றும் அவர் கூறியதுதான் இணையத்தில் ஹைலைட்டாக வைரலாகி வருகிறது. கணவர் இறந்து 11 ஆண்டுகள் கழித்து 9 மாத கைக்குழந்தையுடன் பெண் ஒருவர் அளித்த இந்த பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது.